சார் உட்காந்துட்டீங்க? 1 கிலோமீட்டர் கூட வரல சார் இன்னும். இவர் வரும்போதே சொன்னார் யானைலாம் இருக்கும் பார்த்துன்னு. யானை வந்து என்ன பண்ணுவீங்க இப்போ? என்ன எப்படி இருக்கு? அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும்ல? பின்னாடி வால் இருக்குல்ல, வால் வந்து இவ்வளவு நீட் இருக்கும். இதெல்லாம் வந்து இங்க ஷோல்டர்ல உள்ளது. குகை மாதிரி இருக்கு. வாவ், இதுதான் புலி படுக்கிற இடங்க. அப்படியா? ஏங்க நீங்கள் அடிக்கடி புருடா விடுறீங்க புலின்னு? புளியை அங்கே வாங்கிட்டு வந்துடுறீங்களா இல்லையா? நீ என்ன புலியா? இன்னொரு அடிச்சல நீ என்ன புலியா? தவளை எங்க? தவளை தன் வாயில் கிடும். அந்த இருக்கு ஓலை முட்டை. ஓ, இதுதான் தவளை முட்டை இல்லையா? இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டோட மையப்பகுதிக்கு வந்துட்டோம். இனிமே தான் ஆபத்தான விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா காத்திருக்கு. காட்டு மிருகங்களும் வனவிலங்குகளோட தாக்குதலும் காட்டாறு வெள்ளம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இனிமேல் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எல்லோரும் தயாரான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இனிமேல் இந்த பயணம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க.
திரும்ப எடுத்துருச்சா? யானைகளோட கால் தடமும் சாணமும் வழிநடுக்க கிடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வழியாக கடந்து போயிருக்கணும். இல்லை இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் நிற்கணும். நம்ம கூட இருக்கிற ஃபாரஸ்ட் கார்டு ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ட்ரிப்பில் எல்லாருக்குமே புது அனுபவம், ஒரு சிலரை தவிர. எந்த பூமியா? ஜி எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இப்போ? 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5 கிலோமீட்டர். இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 1.5 கிலோமீட்டர் போகணும். அப்படியா? மக்கள்லாம் மடுத்துட்டாங்களே, ஏதோ ஷார்ட்கட் இருக்கா? ஷார்ட்கட்லாம் எல்லாம் ஒரே வழி. ஒரே வழி தானா? ஐயோ மச்சான், ஷார்ட்கட்லாம் இல்லையா? போகிற வழி தான் திரும்பி வரணுமா? 1.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம் ஐயா. என்னம்மா? ஆ மற்ற இரும்பு எடுப்பாங்களடா, ஆமாம். அந்த மண் இருக்குல்ல, ஆ அந்த மண்ணில் மிக்ஸ் ஆகி வர்றது ஃபெரிக் ஆக்சைடு. இப்போ கல்ல பத்தியா? ஆமாம் ஆமாம். ஃபெரிக் ஆக்சைடு மட்டும் தான் இருக்கும். கல் கலராக இருக்கிறது காரணம் தான். உங்களோட அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? அங்க ஃபெரிக் ஆசிட் எடுப்பாங்கடா, இங்க ஃபெரிக் ஆக்சைடு எடுக்கிறாங்க. அதை தொட்டா போச்சு, இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க. இனியொரு காடு இவரை வச்சு தான் எங்களை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ வைலண்டான ஒரு இடம் இது. வரும்போது பார்த்து பக்குவமாக வாங்க. தனிப்பட்ட முறையில் அபாயமான இடமாங்க இது? ஏன் சார்? தெரியாமல் வருவாங்க. சில பேர் நடக்க தெரியாது அப்படி சொல்ல வர கேரண்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையோட வாழ்கிற வாழ்க்கை சூப்பர். போகலாம். செம்ம.
அப்புறம் அவங்களாம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஆமாம் சேட்டா என்ன ஃபால்ஸு நல்லா இல்லை தண்ணி இருக்குல்ல? நல்லா ஓகே ஓகே ஜம்முன்னு இருக்குது. ஒரு அனுபவம் என்ன ஆனால் சில அனுபவங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்லாம் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. சத்யராஜ் தான் யோசிப்பான், எங்கன்னா ஏசி ரூமில் சம்பால் அது சரி செட்டுன்னு இருந்திருப்பேன். என்ன கூட்டணுன்ட்டு அதுக்கு சோறு கூட போடாமல் நடக்க வைக்கிறீங்களா? அதுதான் நண்பா. அதான் இட்லி சாப்பிடுவேன். அவர் சாப்பிடல. இல்லைங்க சார், டயர்ட் ஆகிட்டிங்களா? முடியல சார். சார் இந்த மரம் ஏன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இல்லை மரம் ஒரு பாலிஷாக இருக்கா ஏன் தெரியுதா? இல்லை யானை காட்டெருமை இதெல்லாம் அந்த கொசுலாம் கிடைக்கும்ல, அந்த நேரம் இங்கே தான் உரசிடுது. உரசி அந்த மரம் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது தெரியுதா? அதான் மெயினாக யானை உரசிடுது இதில். அது தேய்க்கிறது தான் அந்த மரம் அப்படி இருக்கு. அநேகமாக பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த எல்லாம் தளராமல் போங்க, நம்பிக்கையை கைவிடாதீங்க. தெரிஞ்சிருச்சு முன்னாடி பாருங்க. நம்மளோட தூவான வாட்டர் ஃபால்ஸு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். என்ன ஒரு சீன் பாருப்பா மச்சான், அங்கே பாரியா? பாரு பாரு பால் ஊற்றுது பாரு.